ஜனவரி 26 இந்தியாவின் பெருமை நாள், குடியரசு தினம். அன்று காலை சூரியன் எழுந்ததும் ஒரு பள்ளி வளாகம் முழுக்க கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த பள்ளியில் ஒரு சின்ன பெண், ஆனால் பெரிய கனவுகள் கொண்டவள். அவள் பெயர் கிமாயா. வெள்ளை சீருடை, சட்டை பேட்ஜில் கொடி, கண்களில் நாட்டுக்கான பெருமை. கிமாயா தனியாக இல்லை, அவளுடன் 2 விசேஷ நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவன் வீரத்தின் அடையாளம், காட்டின் ராஜா, புலி டான். மற்றொருத்தி அழகின் சின்னம், இந்திய கலாச்சாரத்தின் முகம், மயில் சைன். பள்ளி சூழல் ஒலி. பள்ளி மாணவர்கள் எல்லோரும் வரிசையாக நின்றார்கள். ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அனைவரின் கண்களும் கொடிக்கம்பத்தின் மேல். கொடிநாதன் ஏற்ற தயாராகுங்கள். கொடி மெதுவாக உயர்ந்தது, காற்றில் அசைந்தது. முழு வளாகமும் அமைதியானது. தேசிய கீதம் மெலடியாக அந்த நேரத்தில் டான் மெதுவாக கர்ஜித்தது. இந்த நாடு சும்மா கிடைக்கல, துணிச்சலால கிடைத்தது. அவன் கண்களில் பாதுகாப்பு, தைரியம். அதற்கு பதிலாக சைன் தன் இறகுகளை விரித்து அழகாக நடனமாடியது. இந்தியாவின் பலம் அழகும் கலாச்சாரமும் ஒற்றுமையும் தான். உணர்ச்சியான இசை. அப்போது கிமாயா மேடைக்கு வந்தாள். சின்ன குரல், ஆனா பெரிய வார்த்தைகள். இந்தியா பல மொழிகள், பல மதங்கள், பல உயிர்கள். ஆனா ஒரே கொடி, ஒரே நாடு, ஒரே பெருமை. நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டை கல்வியாலும் நல்ல மனசாலும் பாதுகாக்க வேண்டும். முழு பள்ளியும் கைத்தட்டியது. அன்று அந்த பள்ளியில் மட்டுமில்ல, ஒவ்வொரு குழந்தையின் மனசிலும் ஒரு உண்மை பதிந்தது. ஒற்றுமையே இந்தியாவின் சக்தி.